உலகை காக்கும் சப்த கன்னியர் தோற்றமும் சிறப்புகளும் அகிலத்தை ஆளும் அன்னை ஆதிபராசக்தியின் அம்சமாக தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட தோன்றியவர்களே சப்த கன்னியர். புராணங்களின்படி அந்தகாசுரன் எனும் அரக்கனை அழிக்க சிவபெருமான் போர் புரிந்தபோது அவரது சக்தியில் இருந்து தோன்றியவர்களே இந்த சப்த கன்னியர். சில கதைகளில் அம்பிகை ரத்தபீஜனை அழிக்க தன் உடலிலிருந்து இந்த 7 சக்திகளையும் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. முதலில் பிராமி, இவர் படைக்கும் கடவுளான பிரம்மாவின் அம்சம், கலைகளுக்கும் அறிவிற்கும் அதிபதி. மஞ்சள் நிற ஆடை தரித்து ஞானத்தை அருள்பவர். மகேஸ்வரி, இவர் சிவபெருமானின் அம்சம், இடப வாகனத்தில் அமர்ந்து 5 முகங்களுடன் அருள்பாலிப்பவர். கோபத்தை அடக்கி சாந்தத்தை தருபவர் இவரே. கௌமாரி, முருகப்பெருமானின் சக்தியான இவர் வீரத்தின் அடையாளம். மயில் வாகனத்தில் அமர்ந்து நம் வாழ்வில் உள்ள பயத்தை போக்குபவர். வைஷ்ணவி, விஷ்ணுவின் அம்சமான இவர் கருட வாகனத்தில் அமர்ந்து சகல செல்வங்களையும் குடும்ப ஒற்றுமையையும் வழங்குபவர். வாராகி, இவள் மகாசக்தியின் தளபதி. பன்றி முகம், பெரும் ஆற்றல் கொண்டவள். எதிரிகளை அழித்து நமக்கு வெற்றியை கொடுப்பவள் இந்த வாராகி அம்மன். இந்திராணி, இந்திரனின் அம்சமான இவர் ஐராவதம் எனும் வெள்ளை யானை மீது அமர்ந்து நம் இல்லங்களில் மங்களத்தை பெருக்குபவர். இறுதியாக சாமுண்டி, தீமையை வேறறுக்கும் அன்னை. காளி தேவியின் அம்சமான இவள் அச்சத்தை போக்கி பக்தர்களை காக்கும் காவல். கோவில்களின் கருவறைக்கு வெளிப்பகுதியில் தெற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கும் இந்த சப்த கன்னியரை வழிபடுவது 7 தலைமுறை பாவங்களை போக்கும் என்பது நம்பிக்கை. இந்த 7 மகா சக்திகள் உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருந்து உங்களை காலங்காலமாக வழிநடத்தட்டும்.